வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதயம் நம்முடைய உடலை உயிரை இயக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பாக இருக்குது. அதை எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டியது நமக்கு மிக மிக அவசியம். இதயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இயக்கம் தடைப்பட்டாலும் மனிதர்களினுடைய அன்றாட நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்படும். இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பலவிதமான சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புதிய மூலிகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனையுமே, இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. நாம் நமது தினசரி உணவில் உப்பு மற்றும் கொழுப்பு உணவுப் பொருட்களுக்கு மாற்றாக மூலிகை தாவரங்களை அதிக அளவில் சேர்த்து கொண்டோம் அப்படின்னா இதயம் உள்ளிட்ட உறுப்புகளினுடைய செயல்பாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான தடையுமே இருக்காது அதில். ஸோ இயற்கை உணவுகள் அப்படின்றதால உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே ஒருங்கி அமைய பெற்றிருக்கக்கூடிய அதிக மசாலா, காரம் கொண்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதயம் உள்ளிட்ட உறுப்புகளுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். அதனால் அந்த உணவுகள்லாம் தவிர்த்துருங்க. மசாலா உணவுகள்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸு, குறிப்பாக பழங்கள், ஃப்ரூட்ஸு, அப்புறம் கீரைகள்லாம் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடும்போது இதயம் உங்களுக்கு பலமாக இருக்கும். கருப்பு சோயா பீன்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் பலமாக இருக்கும். கருப்பு சோயா பீன்ஸில் அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மெக்னீஷியம் உள்ளிட்ட சத்துக்கள் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு சீராக வைத்துக் கொள்வதற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவும் மற்றும் கொழுப்பினுடைய அளவும் கட்டுப்படுத்துது. அப்போ இந்த சோயா பீன்ஸ் இருக்குங்க இல்லையா, குறிப்பாக கருப்பு சோயா பீன்ஸை கொண்டு சூப் மாதிரி நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். இப்போ கேன்களில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு சோயா பீன்ஸ்களை தண்ணீர் கொண்டு அலசும் போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புகளை நீங்கள் நீக்கிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி நீங்கள் சோயா பீன்ஸ் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சால்மன் மீன் எடுத்துக்கொள்ளலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. இதய பாதுகாப்பிற்கு சால்மன் மீன் ஒரு மிகச்சிறந்த தேர்வாக இருக்கும். சால்மன் மீனில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. கொழுப்பில் ஒரு வகை இந்த ஒமேகா 3. ஸோ இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவுவதோட இதய துடிப்பையும் நமக்கு சீராக்குவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நமக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த சால்மன் மீன் இருக்குது. வாரத்திற்கு எண்ணெயில் நீங்கள் பொரித்த 2 சால்மன் மீன்களை எடுத்துக்கொள்வது இதயத்திற்கு நல்லது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் அதிகமாக எண்ணெயில் அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓரளவு நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது தான். அதிகமாக எண்ணெயில் வறுத்து பொரித்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. சால்மன் மீனை காய்கறிகளோடு சேர்த்தோ அல்லது மற்ற மீன்களோடு சேர்த்து கூட சேலட் மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். இது உங்களுடைய இதயத்தை பார்த்தோம் அப்படின்னா பலமாக வைத்துக் கொள்வதற்கு மீன் வகைகளில் இந்த சால்மன் மீன் உதவிகரமாக இருக்கும். அதே போல் டியூனா மீனும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதய பராமரிப்பில் சால்மன் மீனை அடுத்து பெரிதும் பரிந்துரைக்கப்படுவது டியூனா மீன். ஸோ மற்ற டியூனா வகைகளை ஒப்பிடும்போது ஆல்பகோர் எனப்படக்கூடிய வெள்ளை டியூனா மீனில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்குது. இது இதய பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. டியூனா மீன் கேன்களில் அடைக்கப்படும் போது அது எண்ணெயில் வைக்காமல் அது சார்ந்த நீரிலேயே வைக்கப்படுது. ஸோ இது உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கும். ஆலிவ் ஆயில், ஆலிவ் எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இதயத்தை நீங்கள் பலமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். அதிக கொழுப்பு பொருட்கள் இருந்திருக்கக்கூடிய ஆலிவ் இலைகளிலிருந்து இந்த ஆலிவ் எண்ணெய் பிரித்து எடுக்கப்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த குழாய்களினுடைய பராமரிப்பு மற்றும் செயல்பாடுக்கு உதவிகரமாக இருக்கும். வெண்ணெய் உள்ளிட்டவைகளுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும். இதனை கொண்டு சேலட் உள்ளிட்டவைகளை கூட நீங்கள் செய்யலாம். இந்த ஆலிவ் எண்ணெயை வாங்குறதுலேருந்து நீங்கள் ஒரு 6 மாதத்துலேயே இதை பயன்படுத்தணும். 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதயத்தை இது பாதுகாக்கும். அக்ரூட் பருப்புகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயத்தை பலமாக வைத்துக் கொள்ளலாம். நாள்தோறும் ஒரு கைப்பிடி அக்ரூட் பருப்புகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கொழுப்பினுடைய அளவை கட்டுப்படுத்தலாம். இதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைக்கலாம். அக்ரூட் பருப்புகளில் அதிக அளவு ஒமேகா 3S மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், தாவர ஸ்டிரால்கள், நார் சத்தெல்லாம் இருக்குது. கொழுப்பு சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய சிப்ஸ்கள், குக்கீஸ்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இந்த அக்ரூட் பருப்புகளை அதிக அளவு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் உங்களுக்கு பலமாக இருக்கும். இது கூட விதைகள் மற்றும் நட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இதயம் பலமாக இருக்கும். பாதாம் பருப்புகள் காய்கறி, மீன், சிக்கன் உள்ளிட்ட இந்த மாதிரி உணவுகளோட பார்த்தோம் அப்படின்னா சேர்க்கப்படுது. இதில் தாவரங்களினுடைய ஸ்டீரால்கள், நார் சத்தெல்லாம் இருக்கிறதால இது இதயத்திற்கு இதமளிக்கக்கூடிய கொழுப்புகள், அதாவது நல்ல கொழுப்புகளை கொண்டு இருக்கு. பாதாமில் இருக்கக்கூடிய இந்த நல்ல கொழுப்புகள் இதயத்துக்கு நன்மை சேர்க்குமே தவிர பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது. பாதாமில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொழுப்பு மட்டும்
சிறப்பான அளவில் வைத்துக் கொள்வதற்கு, கெட்ட கொழுப்பை குறைத்துக் கொள்வதற்கெல்லாம் பாதாம் உதவிகரமாக இருக்கும். பச்சை சோயா பீன்ஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த பச்சை சோயா பீன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பச்சை சோயா பீன்ஸ் வந்து ஒரு கப் பச்சை சோயா பீன்ஸில் 8 கிராம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குது. இந்த நார்சத்துக்கள் வந்து இதய செயல்பாட்டிற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். டோஃபு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு டோஃபு வந்து உதவிகரமாக இருக்கும். சோயா பீன்ஸ்களை நன்றாக மசித்து தயாரிக்கப்படுறது தான் டோஃபு. இதில் அதிக அளவு சோயா புரதங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸ்கள், நார்சத்து, பாலிசாச்சுரேட்டட் கொழுப்புகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டோஃபு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதை எண்ணெயில் வறுத்து பரிமாறினால் அனைவருமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. புரதம் அதில் இருக்குது அப்படின்றதால அதை நீங்கள் ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு முறையிலையும் நீங்கள் டோஃபு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிப்பு உருளைக்கிழங்கு, அதாவது சர்க்கரை வள்ளி கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதுதான் இனிப்பு உருளைக்கிழங்கு. அதை நீங்கள் சாப்பிடும்போது இதயம் உங்களுக்கு பலமாக இருக்கும். மற்ற உருளைக்கிழங்குகளை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இனிப்பு உருளைக்கிழங்குல குறைந்த அளவு கிளைசமிக் கொண்டிருக்கு. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடிய ஃபுட்ஸை தான் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கூட வந்து எடுத்துக்குவாங்க. இதயம் பலமாக இருக்க வேண்டியவர்களும் எடுத்துக்குவாங்க. இதன் காரணமாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, அதாவது இனிப்பு உருளைக்கிழங்கு அதிகரிக்காது. நார்சத்துக்கள், விட்டமின் ஏ, லைகோபின் உள்ளிட்டவைகள்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த இனிப்பு உருளைக்கிழங்குல அதிக அளவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இனிப்பு உருளைக்கிழங்கு நீங்கள் ஏலக்காயோட சிறிதளவு எலுமிச்சை ஜூஸாக சேர்த்து சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா இதயம் உங்களுக்கு பலமாக இருக்கும். பழங்களில் ஆரஞ்சு பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இதயத்தை பலமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆரஞ்சு பழங்களில் கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்சத்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. நாள் ஒன்றுக்கு நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா கூட உங்களுடைய ரத்த நாளங்கள் வந்து மிக சிறப்பான அளவு சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். அப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு ஆரஞ்சு பழத்தில் 62 கலோரிகளும் 3 கிராம் நார்சத்தும் இருக்குது. இது உங்களுடைய இதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆரஞ்சு பழத்தை வந்து உங்களுடைய உணவுகளில் இதயம் பலமாக இருப்பதற்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். பார்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் பலமாக இருக்கும். அரிசி வகைகளில் ஒரு வகை தான் பார்லி. பார்லியில் இருக்கக்கூடிய நார்சத்து ரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவை கட்டுப்படுத்துது, சர்க்கரையினுடைய அளவையும் கட்டுக்குள்ள வைக்குது. பார்லி வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க இல்லையா, அதில் வந்து பார்லி சேர்த்துக்கலாம். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதயம் பலமாக இருக்கும். ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் பலமாக இருக்கும். ஒரு கோப்பை அளவிலான ஓட்ஸ் வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை எப்போதுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும். நீரிழிவு குறைபாடு உள்ளவர்களுக்கு ஓட்ஸ் அதிக அளவு எடுத்து கொடுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நார்சத்து கெட்ட கொழுப்பினுடைய அளவை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக திறம்பட செயல்பட வைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்காது. ஸோ பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் நோய் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. அடிக்கடி நீங்கள் ஆளி விதைகள், குறைந்த கொழுப்பு கொண்ட தயிர், அவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செரி பழங்கள், ப்ளூபெரிஸ் இந்த மாதிரி பழங்களை கூட எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் உங்களுடைய இதயத்தை வந்து பலப்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து இந்த உணவுகளை சாப்பிட்டு இதயத்தை பலப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த நலமோட பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.